உலகத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். இந்த உலகத்தினுடைய போக்கிலே தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு ஆட்சி செய்கின்றது. ஒரு பக்கத்தில் நிதி மூலதனம் என்பது இன்னொரு ஆட்சியை செய்கின்றது. இன்னொரு வகையிலே நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு சந்தை மூலதனம் என்பது மார்க்கெட் சொல்வார். ஒரு மார்க்கெட் அந்த தனித்துவம் என்பது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஆகவே இந்த தனித்துவமான ஆளுமை செலுத்துகின்ற இந்த சந்தை அமைப்புகள், இந்த தகவல் தொழில்நுட்பம், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், இவற்றை நாங்கள் எவ்வாறு கையாண்டு இந்த உலகத்தினுடைய ஓட்டத்துக்குள் எங்களை சரியாக பயன்படுத்த நாங்கள் தயாராக வேண்டும். இதே நேரம்தான் இவ்வளவும் செய்கிற பொழுது எங்களுடைய மண்ணிலே உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு அவலங்களை சுமக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் கனடா மண்ணுக்கு இதுதான் முதல் தடவை வந்தது. ஆனால் நான் கடந்த 2 வருடங்கள் கனடாவிலே வாழுகிற ஒவ்வொரு உறவுகளுடைய உதவிகள் கூட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேற்பட்ட உதவிகளை, இலங்கையினுடைய பெறுமதியில் 1 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட உதவிகளை அந்த மண்ணிலே நாங்கள் செய்திருக்கிறோம். கனடாவில் இருக்கின்ற ஆரம்பத்தில் இடர்காப்பு கழகம் என்பதற்கூடாகவும் பின்னர் அது மறுவாழ்வு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. வாழ வைக்கும் கனடா அமைப்பினூடாக, கனடாவில் இருக்கிற சில ஆலயங்களூடாக நாங்கள் இந்த பணிகளை முயற்சியாக செய்திருக்கிறோம். நாங்கள் ஏன் செய்தோம்? நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு அவற்றை தந்திருந்தீர்கள். அதனூடாக நாங்கள் எவ்வளவு வெற்றிகரமான பணிகளை ஆற்றியிருந்தோம். எத்தனை குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கை அடைகிறார்கள். இன்னும் கூட அங்கு பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் போராட்டத்திலே தன்னுடைய குடும்பத்தை கவனித்தால் போருக்காக என்ற எத்தனையோ தளபதிகளுடைய மனைவிமார் இன்று இடியப்பம் வைத்து கடைக்கு விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய சூழல் தான் அங்கே இருக்கிறது. அது கூட ஒரு நாடாந்த சீரியமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் என்னிடம் வருகிறார்கள். தன்னுடைய பிள்ளை ஒரு பாடசாலைக்கு போவதற்கு ஒரு துணிச்சக்கர வண்டிக்காக வருகிறார். நாடாந்தம் சீர்ப்பதற்கு ஒரு தையல் மிஷின் கேட்கிறார்கள். இதெல்லாம் தேவை. நீங்கள் நினைப்பதல்ல. ஒரு தையல் மிஷினை கொடுத்து விட்டால் அவர் சிரித்து வருவார்கள். நாங்கள் நினைப்பதல்ல. அது ஒரு சைக்கிள் கொடுத்தால் அவருக்கு வருமானம் பெறுவதில்லை. சைக்கிள் நீங்களும் வைத்திருந்தீர்கள், நாங்களும் வைத்திருந்தோம். ஆனால் அதுவல்ல, ஒருவருடைய முயற்சியில் நாங்கள் ஒரு தூண்டுகோல், ஒரு நம்புகோலை கொடுக்கிறோம். அந்த தூண்டுகோல் என்பது அவருக்கு ஒரு ஊக்க சக்தியை அளிக்கின்றது. அவருடைய பிள்ளை படிக்கிற பொழுது நான் படிக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்கிறது. அந்த உணர்வுக்கு ஒரு உந்து சக்தியை அது கொடுக்கிறது. ஒரு பாடலை பாடிவிட்டு வந்த மாணவிக்காக அவர் நல்ல ஒரு பாடலை இந்தியாவில் செய்துவிட்டு வந்த பொழுது நீங்கள் விமான நிலையத்தில் வரவேற்றீர்கள். இன்று இந்த இடத்திலே தங்கப்பதக்கம் அளித்தீர்கள். எவ்வளவு ஒரு ஊக்கம் அவருக்கு. அவர் இதிலே என்று பாட மாட்டார், ஆனால் முந்தி பாடினவர் என்றும் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய பிள்ளை இந்த மண்ணிலே பிறந்தது. விஜய் டிவியிலே அவர் பாடினார், பரிசில் பெற்றார், வந்தார். சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மண்ணிலே காப்போத்த உயர்தரத்தில் 4 பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற்றார்கள். 3 பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற்றார்கள். 9 பாடங்களிலும் ஓயலிலே ஒரு அதிவிசேட சித்தி பெற்றார்கள். தரம் 5 புலமை பரிசு பரீட்சையிலே சித்தி பெறுகிறார்கள். இதெல்லாம் நம்மளுடைய மண்ணிலே இருக்கிற பிள்ளைகளும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான சரியான வழிகாட்டலை எங்களால் கொடுக்க முடியவில்லை. கிளிநொச்சி மண்ணிலே இந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே 9 பாடங்களில் அதிவிசேட சித்தி பெற்ற மாணவி யாருக்கு கேட்டால் நீங்கள் அதிசயப்படுவீர்கள். 3 மாணவர்கள், அதிலே ஒரு மாணவராக அல்லது காணாமல் போயிருக்கிற டிஆர்ஓ என்கிற தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் இருந்த ரவி அவர்களுடைய மகள் தான் தந்தையை காணாத நிலையிலும் 9 பாடங்களிலும் அதிவிசேட சித்தியை பெற்றிருக்கிறார். கிளிநொச்சியிலே செங்கிலேசா மகளிர் கல்லூரியில் அவர் 9 பாடங்களில் அதிவிசேட சித்தி பெற்று இப்பொழுது காப்போத்த உயர்தரம் படிக்கிறார். நீங்கள் செங்கிலேசா மகளிர் கல்லூரி அதிபரை கேட்டால் இந்த பிள்ளைகளுடைய அப்பா அங்கே எடுக்கிறது. அவருடைய சகோதரர்கள் தான் ஏற்கனவே கிளைமூர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பீமனும் சரி, அல்லது ஏற்கனவே ஒருவர் மாவீரராக இருக்கிறார். 3 பேர் அந்த குடும்பத்திலே இல்லை. அது ஒரு பிள்ளை தான் 9 பாடங்களில் கிளிநொச்சி மண்ணிலே எடுத்த ஒருவர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் இலங்கையில் 2வது இடத்தை எடுத்த ஒரு போராளியாக இருந்தவருடைய மகன். நான் அப்பொழுது கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் அதிபராக இருந்தேன். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளிடம் ஆற்றல் இருக்கிறது. அது எங்களுடைய மண்ணில் மட்டுமல்ல, புலம்பெயர் மண்ணிலும் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், இவ்வளவு திறமைகள் உள்ள பிள்ளைகளை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுமையும் பொறுப்பும் கடமையும் யாரிடம் இருக்கிறது. ஆகவே வடக்கு கிழக்கிலே இலங்கை அரசினுடைய அமைச்சர் அதாவுல்லா சொல்றார், தங்களுடைய பதிவின்படி 79,000 விதவை பெண்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிற பெண்கள் இவர்கள். இது நான் சொல்லவில்லை. இலங்கை அரசினுடைய அமைச்சராக இருக்கிற பிரதி அமைச்சர் அதாவுல்லா பாராளுமன்றத்தில் பேசுகிறார். 79,000 விதவை பெண்கள் யாருக்கு கேட்டால் ஒரு தமிழ் பெண்கள் வடக்கு கிழக்கு.
நாங்கள் 29,000 பேரை விடுவோம். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டிலே யாருடைய உதவி அல்லது ஏதோ ஒரு அரச உத்தியோகம் அல்லது ஏதோ பிழைக்கக்கூடிய வழி இருக்கிறது. மிச்சம் 50,000 பெண்களுக்கு என்ன இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் கனடாவிலிருந்து எங்களுடைய உறவுகள் யாழ்ப்பாணம் வருவார்கள். ஆடி மாசம் வந்தால் நல்லூரிலே திருவிழா. இப்பொழுது படையெடுப்பார்கள். பிரித்தானியாவிலிருந்து வருவார்கள், பிரான்சிலிருந்து வருவார்கள். இலங்கை அரசு சொல்லுகிறது, பிரித்தானிய அரசு சொல்லுகிறது, பிரித்தானியாவிலிருந்து 60 விதமான தமிழர்கள் யாழ்ப்பாணம் வந்து போயிருக்கிறார்கள். கனடா நாட்டில் இருந்து வருகிற கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இங்கிருந்து 40 விதமானவர்கள் யாழ்ப்பாணம் வந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அங்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் எத்தனை பேர் எப்பொழுது இங்கு என்ன மாதிரி பதிந்திருக்கிறார்கள், எவ்வாறு பதிந்து விசா எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு எப்படி போய் வருகிறார்கள், போய் வந்த எங்களுடைய உறவுகள் என்ன சொல்றார்கள், இங்கு அங்க ஒரு பிரச்சனை இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ரோட்டு போடுறாங்க, கரண்ட் கொடுக்குறாங்க, அங்க மக்கள் நல்லா வாழ்றாங்க, அவருக்கு ஒரு விதமான கஷ்டம் இல்லை. இது யார் சொல்றது? எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவுகள். அண்மையிலே சுவிஸ்ல இருந்து ஒருவர் மயிலியை சேர்ந்தவர் வந்து பருத்தித்துறையிலே இருந்தார். அவர் எனக்கு ஒரு தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்தார். நான் கிளிநொச்சி மண்ணிலே போரால் பாதிக்கப்பட்ட ஒரு 30 பேருக்கு உதவி என்னால் செய்ய வேண்டும். சரி, நான் ஆட்களை தேடுகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அவர் அன்று அடுத்த நாள் அவர் இங்கு வர வேண்டும் விழித்திருக்கிறார். அவர் வந்து கிளிநொச்சியிலே எனது காரியாலயத்தில் வந்து பேசினார். நான் ஆட்களை கூட்டி விட்ட பொழுது கண்ணீர் விட்டு அழுதார். நாங்கள் அங்கிருக்கிற பொழுது எங்களுக்கு வேற மாதிரி சொல்றாங்க. நான் இன்றைக்கு நேரம் வந்து பார்த்தேன். நான் பார்த்திருக்கிற பிள்ளைகள் என்கிற அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். இன்றைக்கு நான் இவர்களை பார்க்கிறேன். உண்மையில எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இதை யார் சொல்றாங்கன்னா உண்மையை உணர்ந்தவர்கள் பார்க்கிறார். ஏழையின் பாதையை தவிர எங்காவது கிளிநொச்சி முல்லப்பீயிலே ஒரு பாதை போட்டிருந்தால் நீங்கள் காட்டுங்கள், நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன். அல்லது இந்த கிளிநொச்சியில் யாழ்ப்பாண கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணம் போகிற ஏழையின் பாதை வேலை தொடங்கப்பட்டு இவ்வளவு காலம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எத்தனை மில்லியன் அது போய்கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் 2 வருடங்களுக்கு அந்த பாதை போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இழுத்தடிக்க பணவீக்கமும் அதற்கான உதவியும் அதிகரிக்கும். அதிகரிக்கிற பொழுது அவர்களுக்கான குடும்ப வருமானம் அதிகரிக்கும். இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு அதற்கு பிறகு ரயில் பாதையை தொடங்குவார்கள். அதுக்கு ஒரு 5 வருடங்கள் வேணும். இப்படியே அவர்கள் யாரும் பார்க்கக்கூடிய பாதைகளை தான் அவர்கள் போடுவார்கள். எங்கேயுமே எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற பாதைகள் இருக்காது, கரண்ட் அவர்களுக்கு மின்சாரம் இருக்கா, அடிப்படை வசதிகள் இருக்கா. எங்களுடைய மண்ணிலே காங்கிரஸ் துறையில் ஒரு தொழிற்சாலை இல்லை, பரந்தல்லே ஒரு தொழிற்சாலை இல்லை, வாழைச்சேனையிலே ஒரு தொழிற்சாலை இல்லை. எங்களிடம் இருந்த இந்த தொழிற்சாலைகளில் இந்த யுத்தம் முடிந்து 3 வருடங்கள் முடிந்து விட்டது. ஆனால் ஒரு உப்பு கொடுத்தாக வேண்டும். எந்த தொழிற்சாலை இதுவரையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை தமிழர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு தமிழர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லது வேலையோடு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? சிரித்து பாருங்க. அங்க வந்து சொல்றாங்க, கேளுங்க. நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமில்லை என்று சொல்றவர்களை திருப்பி கேளுங்க. காங்கிரஸ் ஃபேக்டரி இயங்குதா? ரசாயன ஃபேக்டரி இயங்குதா? உப்பு கூட்டு தாவரம் இயங்குதா? எங்களோட இருந்த ஓட்டு தொழிற்சாலை இயங்குதா? ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்யறாங்களா? எதுவுமே நடக்காத ஒரு காலம். ஆகவே இது இவ்வளவும் என்னதற்காக அரசாங்கம் செய்கிறது? எங்களை தொடர்ந்து கையேந்தும் நிலையில் வைத்திருப்பது அவருடைய தேவை. வைத்திருக்கிற பொழுதுதான் இலங்கை அரசுடைய அரசியல் என்பது சரியான பாதையில் போகும். அங்கிருக்கிற ஏகாதிபத்தியவாதிகள், மேலாதிக்க சிந்தனுடைய சிங்கள தலைவர்கள் தங்களுடைய அரசியலை நீண்ட நாட்கள் கொண்டு செல்வதானால் தமிழர்கள் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த நிலை மாற வேண்டுமானால் நீங்கள் மாற்றங்களை சிந்திக்க வேண்டும். நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு சிறுதொகையும் தேசியம் சார்ந்து செல்கிறதா, அதை கூட நீங்கள் சிந்திப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்க்கிறேன், பலர் காசு கேட்கிறார்கள், காசு கொடுக்கிறார்கள், காசுக்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். தயவு செய்து நீங்கள் எங்களை அப்படி பார்க்க வேண்டாம். நாங்கள் காசுக்காக வரவும் இல்லை, காசுக்காக இந்த விழாவில் பேசவும் இல்லை. ஒரு பண்பாடாக கூட நான் சுவிஸ் நாட்டிலே முதல் போய் பேசியிருந்த பொழுது, மேடையால் பேசி இறங்கி வருகிற பொழுது கிட்டத்தட்ட 20 பேர் என்னிடம் காசு இருந்தார். நான் கேட்டேன், என்ன பண்பாடையே நமக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க? இல்லை இல்லை, நாங்கள் உங்களோட பேச்சை கேட்கிறாங்க, அங்கே ஏதாவது உதவி செய்யணும், அதுக்காக நான் வர இல்லை. நிலைமையை சொல்றேன் நான். இதுதான் எங்களுடைய சூழல். வடக்கு கிழக்கு மண் என்பது எங்களுடைய ஒரு சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான எங்களுடைய தாயகம். இதை சொன்னால் 4ஆம் மாடியில் நீ என்ன தாயகம் என்று பேசுற? அது தாயகம் என்றா என்ன? ஒருவன் பிறந்தால் அவனுக்கு ஒரு தனித்துவமான மொழி இருந்தால், அடையாளம் இருந்தால், அந்த பிறந்த மண் அவனுக்கு தாயகம்.
இதை சொல்லக்கூடாதான இந்த தனியார் சண்டு பேசுறீங்க. தனியார் சண்டா செப்பரேட்டா பிரிச்சிருக்கீங்க. தனியரசு ஏன் வன்னியில் ஒரு தனியரசு இருந்தது, முந்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியரசு இருந்தது, சிங்கள பகுதியில் ஒரு தனியரசு இருந்தது. அந்த தனியரசு தனி தேசம் பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்கள் இல்லை. நாங்கள் அவற்றை கடந்து செய்கின்ற எங்களுடைய மக்களுக்காக ஆற்றுகின்ற பணிகள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை, எங்களுடைய இருப்பை, எதிர்காலத்தை அது சரியாக வழிநடத்துகிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ₹1 காசு உதவி செய்கிறோம். நீங்கள் கொடுக்கிற ₹1 130 கொழும்புக்கு போகிற பொழுது மாறுகிறது. அந்த $130 நீங்க $10 இருந்தால் அது $1300 மாறும். அது 100 இருந்தால் $13,000 மாறும். நீங்க $100 கொடுத்தா ஒரு சைக்கிளாக மாறும் வைப்பாங்க. ஆனால் நீங்க யார்கிட்ட கையாள கொடுக்குறீங்க என்றுதான் முக்கியம். நாங்கள் கொடுக்கிறோம் இலங்கையில இருக்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய ராணுவ புலனாய்வாளர்களுக்குனால அல்லது ராணுவத்தால அல்லது ராணுவத்தின் கொமாண்டராக இருந்து இன்றைக்கு ஆளுநராக இருக்கிற சந்திரகுரியாக இவர்களுக்கு கூடத்தான் நாங்கள் அதை கையளிக்கிறோம் வைப்போம். கையளித்தால் அது எங்கள் இனம் சார்ந்ததாக இனத்துக்கான ஒரு வாழ்வியலாக அது மாறுமா, அல்லது நாங்களாக நேரடியாக அந்த மக்களுக்கு வழங்குகிற பொழுது அவர்களுடைய அந்த உணர்வுகள் பாதுகாக்கப்படுமா? இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அங்கே பல இடங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அரசோடு இணைந்து செயற்படுகின்ற தமிழ் ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. அரசோடு இணைந்து செயற்படுகின்ற இவர்கள் அந்த மண்ணிலே தேசியம் என்கிற வார்த்தைகள் இல்லாமல் செய்வதற்காக மிகக்கூடிய பிரயத்தனம் செய்கிறார். ஆகவே இவர்களிடம் இருந்து எங்களுடைய மண்ணினுடைய வரலாறுகளை காப்பாற்ற வேண்டிய தேவை, எங்களுடைய மண்ணிலே நாங்கள் ஒரு இலட்சியம் நோக்கிய பயணத்தில் அடைய வேண்டிய தேவை எங்களிடம் நிறையவே இருக்கிறது. நாங்கள் இவற்றை விட்டு மாறுவோமானால், அதிலிருந்து நாங்கள் விலகி சென்றால் எங்களால் எதையும் அடைய முடியாது. பலவிதமான கருத்துக்கள், விமர்சனங்கள் இருக்கின்றன. கட்சி ரீதியாக கட்சியில் இருக்கிற எங்களுடைய தலைமைகள் தொடர்பாக எல்லாம் பலரிடம் பேசினார்கள். இன்று உள்ள நிலையை நாங்கள் சரியாக இடப்பட வேண்டும். இன்று வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்களுக்கான ஒரு இருக்கிற சூழல் கடந்த 60 வருஷங்களில் நாங்கள் சந்திக்காத கொடுமைகளையும் நிலைமைகளையும் இன்று எங்களுடைய ஈழத்து மண்ணிலே தமிழர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு அனுபவம் வாய்ந்த அல்லது வரலாற்று ரீதியாக உண்மையை சொல்லக்கூடிய அதை துணிந்து பேசக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இன்று அந்த மனித தேவை. நாங்கள் நினைக்கிற தலைமைகளை மாற்றுவதன் மூலம் நாங்கள் எதையும் அடைந்து விட முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய மண்ணில் வாழுகிற மக்களுக்கு நம்பிக்கை வேண்டும். வாழுகின்ற மக்களுக்கு நம்பிக்கை, புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற மக்களுக்கு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையோடான ஒரு விடுதலை வேண்டும். கொக்காவில் முருகண்டி பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும், கொக்காவில் முருகண்டி கோயிலுக்கு முன்பட்ட பகுதி பரட்டைக்காராக இருந்த அந்த பாலப்பழம் குடும்பம் தான் எங்களுடைய இருக்க போறோம். அது பரட்ட காடு, தனியான பெரிய காடு இல்ல, சின்ன காடு. சொல்லுவாங்க பரட்ட காட்டுக்கு கரண்டியோனான் பஞ்சவண்ண, அது அப்படியான ஒரு காடு தான். அது தஞ்சம் கரண்டியோனான் வாழ்ற இடம். அந்த பரட்ட காட்டோட இருந்த இடம் நல்ல மண் சார்ந்த, சிவப்பு மண் சார்ந்த இடம், தொழில் செய்யக்கூடிய இடம். 4000 ஏக்கர் காடுகள் இலங்கை அரசால் மிக துரிதமாக புனரமைக்கப்பட்டு வீடுகளும் அமைக்கப்பட்டு விட்டன. போர் ராணுவ வீரர்களுக்கான குடும்பம் என்ற பெயரில் 4000 குடும்பங்கள் அங்கு குடியிருக்கப்பட்டார். எங்களுடைய இன வீதாசாரம் இங்கே செல்லும் என்று சிந்திங்க. திருவண்ணாமலையிலே சம்பூரிலிருந்து படிக்கின்ற மக்கள் இன்னும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. எங்களுடைய முல்லைத்தீவிலே இருக்கிற நந்தி கடலோரமாக 4000 ஏக்கர் காணி ராணுவத்தினுடைய கடற்படைக்கென சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே 27 கிராம சபையாளர் பிரிவுகள், காங்கேசுந்தரம், மயிலட்டி, மாதகன், பலாலி, வசாவுடான் உட்பட பெருந்தொழிலாக மக்கள் வாழ்ந்த மிக கூடிய தோட்ட காணிகளை கொண்ட இடத்தில் 27 கிராம சபையாளர் பிரிவுகள் இன்னும் மக்கள் குடியேற அனுமதிக்கப்படவில்லை. மட்டக்களப்பிலே தரிசீலங்களோடு சேர்ந்த பல நிலப்பரப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் அம்பாறையில் இடங்கள் போய்க் கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக நாங்கள் நிலப்பரப்புக்கு எதிராக போராடுகிறோம். நாங்கள் நிலப்பரப்புக்கு எதிராக கோஷமிடுகிறோம். நாங்கள் எங்கே ஒரு தீர்வை பற்றி பேசுகிற பொழுது, உலகம் அங்கே எங்களுக்கு ஒரு தீர்வை தர தன்னுடைய முயற்சியை திணிக்கிற பொழுது இலங்கை அரசு எங்களுக்கு திசை மாற்றும். ஒரு நிலப்பரப்பு என்ற விஷயத்தை பெருசாகும். இந்த நேரம் எங்களுக்கான உலகத்துடைய பார்வை ஜெனீவாவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அடுத்த மார்ச் மாதம் முடிவை இலங்கை அரசு சொல்ல வேண்டும். அவசர அவசரமாக அவர்கள் கிழக்குமான தேர்தல் நடத்த வேண்டும். அப்பதான் வடக்கு கிழக்கு நீங்க காட்ட முடியாது. அதை விட எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை திருப்புவதற்கு கிரீஸ் மனிதன் வந்தது போல காணி அபகரிப்பு. ஆகவே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய திசைகள் எல்லாம் எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணம் இல்லை.
காணி பறிப்புக்கு எதிரான போராட்டம். என்ன செய்வார்கள்? காணி பறிப்புக்கு போராட்டம் நிறுத்தப்பட்டால் சிறையிலே உள்ள கைதிகளுக்கு விடுதலைக்கான போராட்டம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்யக்கூடிய வகையில் இலங்கை அரசு ஒவ்வொன்றும் வைத்திருக்கிறார்கள். இதை கடந்து இவற்றையும் அடைந்து எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்பது நாங்கள் ஒரு தெளிவான பார்வையை வைத்திருக்க வேண்டும். அந்த தெளிவான பார்வை என்பதுதான் எங்களிடம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமை உண்மையிலேயே எங்களிடம் வந்து மிக குறைவு. ஆனால் அதனால் உருவாக்க முடியும். ஒரு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவுக்கு நாங்கள் வருகிற பொழுது எங்களிடம் இருக்கிற வேற்றுமைகள் தானாக பறக்கும். அது கருத்துக்களாக மாறிவிடும். எங்களிடம் ஒரு ஒற்றுமை தானாக வரும். அது வரும் அளவுக்கும் நாங்கள் எங்களுடைய தேசியம் சார்ந்த கொள்கையை பலவிலக்காக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு மிகக்கூடிய இறுக்கமான ஒரு காலகட்டம். நாங்கள் 60 வருஷங்களில் சந்திக்காத அக்கிரமமான நிலைமைகளை இன்று அந்த மனிதை சந்திக்கிறோம். எங்களுடைய மக்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறையிலே இளைஞர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் சின்னாபின்னப்படுகிறது. கலாச்சாரம் மாற்று வழியிலே போகிறது. ஒரு இனத்தை அழிப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு இனம் இல்லாமல் போவதானால் அவருடைய நிலம் பறிக்கப்படும். அவருடைய கலாச்சாரம் மாற்று திசையை கொண்டு செல்லப்படும். அங்கு கஞ்சாவும் ஜோயும் போதை வஸ்துக்களும் புகைத்தலும் கூடுதலாக வியர் எல்லாம் பாவனைகள் மிக தாராளமாக இருக்கிறது. காரணம் அங்கு ஊக்குவிக்கப்படும். ஒரு இனத்தினுடைய சிந்தனைகள் உணர்வுகளை மலர்ந்தடிப்பதற்கு இவைகள் ஒரு பலமான கருவிகள். அங்கு இவற்றுக்குள் நாங்கள் நசுங்கப்பட்டு போனால், நாங்கள் இவற்றுக்குள் அடித்து போனால் எதிர்காலம் உங்களுக்கு இல்லாமலே போகும். அந்த அடையாளங்களை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து அந்த மண் பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது. நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை. ஆனால் நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளையும் சிந்திங்க. செஞ்சோடையிலே வளர்ந்த பிள்ளைகள் இன்று வவுனியாவிலே 2 கிறிஸ்தவ இல்லங்களில் வளர்க்கப்படுகிறார். கிளிநொச்சி முதற்தீவு மண்ணில் இருந்த பல குழந்தைகள் இன்று குருகுலத்திலே வளர்க்கப்படுகிறார். யாழ்ப்பாணத்திலே பல குழந்தைகள் இல்லங்கள் இருக்கின்றன. மட்டக்களப்பிலே திருவண்ணாமலையிலே பல சிறுவர்கள் தங்களுடைய வாழ முடியாத சூழலில் வளர்க்கப்படுகிறார்கள் குழந்தை இல்லங்கள். இந்த வடக்கு கிழக்கு மண் என்பது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வாழுகின்ற இந்த உறவுகளுக்கு உதவ வேண்டும். அந்த உதவி என்பதை சரியான பாதையூடாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான பல அமைப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நேர்மையான வழிகள் இருக்கின்றன. சரியான பாதைகளை தெரிவு செய்யுங்கள். அதுக்காக நாங்கள் அவரிடம் கொடுத்து விட்டோம், இவரிடம் கொடுத்து விட்டோம், அதை நாங்கள் செய்வதிலே பிழை நடந்து விட்டது என்று நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. நீங்கள் உங்களிடம் இருப்பவர்களை பாருங்கள். இது சரியாக நடப்பதாக சிந்தியுங்கள். அதனூடாக எங்களுடைய தேசியம் சார்ந்த இன விடுதலை சார்ந்த இனத்துக்கான ஒரு வாழ்வு சார்ந்த பயணத்தில் பங்களியுங்கள். நாளை நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய வீரமும் எங்களுடைய இனத்தினுடைய மானம் குன்றாமல் குறையாமல் நாங்கள் ஒரு தீர்க்கமான விடுதலையை அடைந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் இவை மிக முக்கியமான. முதலாவது, நாங்கள் இவற்றை பார்த்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த சின்ன குழந்தை பேசியது போல நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நாங்களால் எதையும் அடைய முடியாது. நான் சொன்னது போல 1989 பின்னர் இந்த 23 வருடங்களில் 26 நாடுகள் உலகப்பந்து புதுசாகி இருக்கின்றன. நாளை நான் செப்பரேஷன் பற்றி சொல்லவில்லை. அவர்கள் கேட்கிற 4ஆம் மாடி வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. நாளை எங்களுடைய மட்டக்களப்பு மாநாட்டிலே எங்களுடைய தலைவர் சம்பந்தனியா அவர்கள் சொன்னார், சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தீர்வு எங்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டும். ஒரு கௌரவமான மரியாதையோடு வாழ்கிற தீர்வு தமிழர்களுக்கு வைக்கப்படாவிட்டால் உலகம் ஒரு சுயநிலை உரிமையோடு கூடிய ஒரு தீர்வை எங்களுக்கு முன்வைக்க தயாராகும் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தார். இது நான் சொல்லவில்லை. மட்டக்களப்பு மாநாட்டிலே எங்களுடைய தலைவர் சம்பந்தனியா அவர்கள் மிக தெளிவாக சொன்ன வார்த்தை. ஆகவே நாங்கள் ஒரு கௌரவமான மரியாதையான ஒரு தீர்வை, அது என்னவாகவும் இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் அந்த தீர்வு எப்படி இருக்கும். ஆனால் எங்களை நாங்கள் ஆளுகின்ற, நாங்கள் மண்ணிலே நிலைத்து வாழுகின்ற ஒரு கௌரவமான தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம். அந்த போராட்டம் எவ்வளவு எத்தனை மாடிகளுக்கு அழைத்தாலும் நாங்கள் அந்த வழிகளிலிருந்து மாறாமல் எங்களுடைய பயணம் தொடரும். அதற்காக நீங்கள் தோளோடு தோல்வுங்கள், எங்கள் சமூகத்தை கட்டி எழுப்புங்கள். வளருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.